பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இயேசு கிறிஸ்துவின் மகிமுள்ள நாமத்தினாலே இந்த நாளையும் கூட காண அவருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைத்தது. இந்த 2026வது வருடத்திலே 2 மாதத்தை நாம் கடந்து விட்டோம். எவ்வளவு ஆச்சரியம், எவ்வளவு மகிமையாய் கர்த்தர் நம்மை வழிநடத்தினார். அவருடைய கிருபை நித்திய காலமாக நம்மோடு இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் கூப்பிடும் பொழுதெல்லாம் நமக்கு சமீபமாய் இறங்கி வந்து, என் மகளே, என் மகனே, நீ துக்கிக்கிறது என்ன, நீ வேதனைப்படுகிறது ஏன் என்று நம்மை விசாரித்து நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து நம் இருதயத்தை சந்தோஷப்படுத்தி நம்மளை இம்மட்டும் ஜீவனோடு காத்து கொண்டு வந்த தேவனே, நாம் நன்றியோடு கூட ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். ஸ்தோத்திரத்தினாலும் துதியினாலும் நாம் தேவனுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்த ஆயத்தப்படுவோம். ஒரு தகப்பனுடைய இருதயத்தை நம் நல்ல நடத்தையின் நிமித்தமாக அவர் சொல்லும் பணிகளை செய்து அவரிடத்திலே நாம் நல்ல பெயரை பெற்றுக்கொள்ள முயற்சிக்கிறது போல ஏசப்பாவுக்கு முன்பாக நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து ஆசீர்வாதமாய் நிலைத்திருந்து அவருடைய மகிமையிலே பிரவேசிக்க நாம் ஆயத்தப்படுவோம். ஆவியானவருடைய வல்லமை, இயேசு பரிசுத்த ஆவியானவருடைய கிருபை நித்திய காலமாய் நம்மோடும் நம் குடும்பத்தாரோடும் நம் நாட்டு மக்களோடும் நிலைத்திருக்க அனுதினமும் ஜெபிப்போம். சரி, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார் என்று பார்ப்போம். சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 5வது வசனம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லப்பட்டுள்ளது. நம்மளை விரோதிக்கிற, நம்மளை வேதனைப்படுத்துகிற, துக்கப்படுத்துகிற, சஞ்சலப்படுத்துகிறவர்களுக்கு முன்பாக கர்த்தர் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறாராம். நாம் செய்யும் ஒவ்வொரு பணியும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது தான் ஒரு பந்தி என்று அர்த்தம் கொள்வோம். நாம் கையிட்டு செய்யும் எல்லா செயல்பாடுகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நம்மை விரோதிக்கிறவர்களுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை நிர்மூலமாக்கப்படுமா என்று எதிர்பார்ப்பவர்களுக்கு முன்பாக நம்மை கர்த்தர் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். நம்முடைய தலையை அவர் சிங்காரமாக உயர்த்தி மகிமைப்படுத்த ஏசப்பா நம் வாழ்க்கையிலே சித்தம் கொண்டிருக்கிறார். ஆகையாலே என் தந்தையே, என் ராஜனே, என் தலையை உம்முடைய இரத்தத்தினாலே அபிஷேகப்படுத்துகிறீர். என்னுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதம் நிரம்பி வழிகிறது ராஜா. பரலோக ராஜ்யத்திலும் கூட இந்த இப்பேற்பட்ட மகிமையான வாழ்க்கையை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு இந்த பூமியிலே முன்குறித்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று ஸ்தோத்திர பலியோடு துதியின் சத்தத்தோடு இந்த 3வது மாதத்தை நாம் துவங்கி தேவனை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய ஸ்தோத்திர பலியின் ஆரம்பம் பரிசுத்தமான ஆரம்பமாக காணப்படட்டும். இந்த மாதம் முழுவதுமாய் அவர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து அவர் செட்டைகளின் நிழலிலே மூடி மறைத்து நம்மளை ரட்சிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்ற ஒரு நன்றி இருதயத்தோடு தேவனை நாம் அனுதினமும் ஸ்தோத்திரித்து இந்த பூமியிலே சாட்சியாய் நிலைத்திருப்போம். சாட்சி என்றால் என்ன? கர்த்தர் செய்த நன்மைகளை
மற்றவர்களுக்கு சொல்லி அவர்களும் நன்மையை பெற்றுக்கொள்ள ஆசீர்வாதமாய் வாழ நாம் ஒரு வழிகாட்டியாய் விளங்குவோம். அதுதான் சாட்சி. இந்த நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாட்களையும் காண்கின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்தி பாதுகாத்துக் கொள்வாராக. இந்த நாளையும் கூட சந்தோஷத்தோடு, மனமகிழ்ச்சியோடு, சமாதானத்தோடு நம் குடும்பத்தாரோடு கொண்டாடும்படியான பெரிய பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்ததற்காய் தேவனை நன்றி இருதயத்தோடு துதியுங்கள். ஆண்டவரே, இந்த நாளிலே எனக்கு பிறந்த நாளையும் திருமண நாளையும் கொடுத்திருக்கிறீரே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் உம்முடைய மகிமையின் கரம் என்னை தாங்கினபடியினாலே உமக்கு ஸ்தோத்திரம். இனி வரும் நேரங்களிலும் நான் உமக்கு சாட்சியாய் நிலைத்திருக்க என்னை நீர் பரிசுத்தப்படுத்தும். உமக்கு சாட்சியாய் எப்பொழுதும் உடைய சன்னிதானத்திலே பரிசுத்தமான வாழ்க்கையை நான் அறிந்து வாழ எனக்கு உதவி செய்யும் என்று அவரை நாம் துதிப்போம். நம்மையும் நம் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார் என்ற விசுவாசத்தின் நம்பிக்கையோடு இந்த மாதத்தை நாம் கடந்து வர கர்த்தர் கிருபை செய்வாராக. இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள கரம் உங்களை தாங்கி வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் பிதாவே.